Okay, so இது வந்து இந்த giant fish வந்து it's been sponsored by Inchcape. இது வந்து ஒரு beautiful metaphor. கடல் நாங்கள் வந்து மீன்கள் வந்து கடலில் வந்து மீன்கள் வந்து பிளாஸ்டிக் மைக்ரோ பிளாஸ்டிக் சாப்பிடுவோம். நாங்கள் வந்து மீனை சாப்பிட்றோம். ஸோ இட் ஒன்லி ரெப்ரசன்ஸ் தட் வி ஆர் ஈட்டிங் The objective is also that it enhances the circular economy. All the plastic bottles coming inside this fish is being picked up by the recyclers, and they're also earning some money out of this and going back to the right place where it is recycled. ரொம்ப பாதிக்கிறது. இந்த என்வாயர்மெண்டல் இம்பேக்ட் வந்து மனுஷங்களை தாண்டி அழகை தாண்டி இது கடலில் இருக்கிற மீன்களையும் பாதிக்கிறது. அவங்க இந்த பிளாஸ்டிக் எல்லாம் உண்றதுனால அவங்க செத்து போகிறதோட இல்லாமல் இங்கே இருக்கிற மீனவ குடும்பத்தோட லைவ்லிஹுட்டும் பாதிக்கப்படுது. அதோடு இல்லாமல் அதே மீன்களை நம்ம சாப்பாட்டுக்காக வாங்கி சாப்பிட்டு அதில் இருக்கிற மைக்ரோ பிளாஸ்டிக் நம்ம உடம்புக்கு வந்து நம்மளுக்கும் ஏகப்பட்ட உபாதைகள் வருது. இதனால் நம்ம சொசைட்டிக்கு ஒரு நல்லது பண்ணுற எண்ணத்தோட இன்ச்கேப் ரொம்ப பெருமையாக இந்த டஸ்ட்பினை ஸ்பான்சர் பண்ணியிருக்கு. டஸ்ட்பினை ஸ்பான்சர் பண்ணுறதுல பெருமைங்கிறத விட இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோமேங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது. எல்லோரும் ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஒரு கடமை உணர்ச்சியோட குப்பையை போடாமல் நம்ம சுற்றி இருக்கிற நேச்சுரல் இதை அசிங்கப்படுத்தாமல் மாசுப்படுத்தாமல் நம்மளால் நம்ம முடிஞ்ச சிட்டிசனோட ரெஸ்பான்சிபிலிட்டியை ஒழுங்காக கம்ப்ளீட் பண்ணி இந்த மாதிரி குப்பை போடாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். அது தவிர